ராஜ் டிவி டெலிகாஸ்டுக்கு ஜமீன் ராயப்பேட்டை கிராமத்தின் சார்பாக கோடான கோடி நன்றி. இந்த ஊர் ஒரு பழமையான ஒரு ஊர். கிட்டத்தட்ட 500, 600, 600 ஆண்டு காலத்துக்கு முன்னோர்கள் காலத்தில் ஜமீன் என்ற ஒரு ஊராக உருவாக்கப்பட்ட ஊர். இந்த ஊரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ரேணுகம்பாள் ஆலயம் ஜமீன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. படவீட்டில் எப்படி அம்பாள் பிறந்த இடமோ இது புகுந்த இடம் சொல்வார்கள். சிங்கத்தின் மேல் ஏறி வந்தா, சிந்தை கவர்ந்தா பாளையத்தா, சிங்காரமா ஆடி வந்தா, சித்திரையில் நம்மை தேடி வந்தா. சிங்கத்தின் மேல் ஏறி வந்தா, சிந்தை கவர்ந்தா பாளையத்தா, சிங்காரமா ஆடி வந்தா, சித்திரையில் நம்மை தேடி வந்தா. பாளையத்தா கோவில் கொண்டா கருணை மிகு காளியத்தா, நலம் சேர்க்க ஓடி வந்தா, ஏழையர்க்கும் எளியவர்க்கும் நல்லது செய்ய தேவி வந்தா. ஏழையர்க்கும் எளியவர்க்கும் நல்லது செய்ய தேவி வந்தா. ஆலயத்தில் 14 வாரங்களோ ஆனந்தமாய் கூடிடுவோம். அம்மனுக்கு பொங்க வச்சு நாள் பார்த்து கூழ் வார்த்து கொண்டாடுவோம். அம்மனுக்கு பொங்க வச்சு நாள் பார்த்து கூழ் வார்த்து கொண்டாடுவோம். சொரியும் வைபோகம் தேவியவ எரிவரும் புஷ்பரதோ மாசிமகம். தை மாசம் செவ்வாவெள்ளி மாவிளக்கேற்றி பணிந்தாடுவோம். தை மாசம் செவ்வாவெள்ளி மாவிளக்கேற்றி பணிந்தாடுவோம். சிங்கத்தின் மேல் ஏறி வந்தா, சிந்தை கவர்ந்தா பாளையத்தா,
சிங்காரமா ஆடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா சிங்கத்தின் மேல் ஏறி வந்தா சிந்தை கவர்ந்தா பாளையத்தா சிங்காரமா ஆடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா பாளையத்தா நம்மை தேடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா பாளையத்தா நம்மை தேடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா பாளையத்தா நம்மை தேடி வந்தா சித்திரையில் நம்மை தேடி வந்தா. மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி வாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி கண்ணான கண்மணியே பண்ணாரி அம்மா கண் கண்ட தெய்வம் நீயே பண்ணாரி அம்மா கண்ணான கண்மணியே பண்ணாரி அம்மா கண் கண்ட தெய்வம் நீயே பண்ணாரி அம்மா மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி வாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி மங்களம் அமர்ந்திடும் தாயே சத்தியம் தர்மம் காப்பவள் நீயே சத்திய மங்களம் அமர்ந்திடும் தாயே சத்தியம் தர்மம் காப்பவள் நீயே உத்தமி உன் கோவில் வாசல் படிகளிலே உத்தமி உன் கோவில் வாசல் படிகளிலே ஊழ்வினை தந்தாலே ஓடிடும் நொடிதனிலே ஓடிடும் நொடிதனிலே பொன்னான பொன்மையிலே பண்ணாரி அம்மா பூந்தேரில் பவனி வரும் பண்ணாரி அம்மா பொன்னான பொன்மையிலே பண்ணாரி அம்மா பூந்தேரில் பவனி வரும் பண்ணாரி அம்மா மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி வாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி
தாயே. சுயம்பு வடிவாக நின்றவள் நீ, சுகந்தனை தந்து எம்மை ஆண்டிடும் தாயே. அயன் முதல் தேவர்களும் பணிந்திடும் தூயவளே, அயன் முதல் தேவர்களும் பணிந்திடும் தூயவளே, பயம் தனை போக்கிவிடும் பண்ணாரி மாயவளே, பண்ணாரி மாயவளே. திருமுகத்தை காண வந்தோம் பண்ணாரி அம்மா, உன் திருவருளை தேடி வந்தோம் பண்ணாரி அம்மா. திருமுகத்தை காண வந்தோம் பண்ணாரி அம்மா, உன் திருவருளை தேடி வந்தோம் பண்ணாரி அம்மா. மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி. வாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி. மாரி பண்ணாரி உன் மலர் பாதம் சரணமம்மா பொன்மாரி. வாரி அருளைத்தானே இந்த பாரெல்லாம் கொண்டாடும் பண்ணாரி. கண்ணான கண்மணியே பண்ணாரி அம்மா, கண் கண்ட தெய்வம் நீயே பண்ணாரி அம்மா. கண்ணான கண்மணியே பண்ணாரி அம்மா, கண் கண்ட தெய்வம் நீயே பண்ணாரி அம்மா. பரமேஸ்வரி ஆனந்த ஜெகதீஸ்வரி, மங்கள பரமேஸ்வரி ஆனந்த ஜெகதீஸ்வரி. ஆடி மாசம் உன்னை தேடி வந்தோம், ஆடி மாசம் உன்னை தேடி வந்தோம். கோடி கோடி இன்பம் தானே தருவாயம்மா, எங்கள் குலம் காத்து குறை தீர்க்க வருவாயம்மா. எங்கள் சிந்தையிலே வந்தாடும் புவனேஸ்வரியே. சேல பளபளக்க பவள மீன் ஜொலி ஜொலிக்க எட்டு திக்கும் புகழ் மணக்க வாடியம்மா. பட்டு சேல பளபளக்க பவள மீன் ஜொலி ஜொலிக்க எட்டு திக்கும் புகழ் மணக்க வாடியம்மா. நெற்றியிலே திலகமிட்டு நெருப்பு சட்டி எடுத்துக்கிட்டு, நெற்றியிலே திலகமிட்டு நெருப்பு சட்டி எடுத்துக்கிட்டு வெற்றியோடு சூலமேந்தி வாடியம்மா. நீ சுற்றி வரும் பகை விரட்டும் சூரியம்மா.
ஸ்ரீ படவேட்டம்மன் ரேணுகம்பாள் ஆலயம். இந்த ஆலயம் முன்னொரு காலத்திலே ஜமீன்தாரர்கள் ஆண்டு வந்த காலத்தில் இந்த இடம் முழுவதும் இழுப்பக்காடாக இருந்தது. இந்த இழுப்பக்காட்டில் ஜமீன்தார் ஒருவர் உறங்கியிருந்த பொழுது அவருடைய கனவில் இந்த பகுதியிலே முன்னொரு காலத்தில் படவேட்டம்மன் என்ற தெய்வம் இருந்ததாகவும் ஆலயம் இருந்ததாகவும், அந்த ஆலயம் கீழே மண்ணில் புதைந்ததினால் கீழே இருந்தது அப்படின்ற ஒரு காரணத்தினால் அந்த ஜமீன்தார் ஊர் பொதுமக்களை நாடி இந்த விஷயத்தை சொன்னதினால் அவர்கள் இங்கே தேடிய போது சின்ன அந்த விக்கிரகம் கிடைத்தது. பாகம் பிரியாளே எங்கள் பாகம் பிரியாளே, பன்மீகநாதன் பாகம் அமர்ந்த பாகம் பிரியாளே. பாகம் பிரியாளே எங்கள் பாகம் பிரியாளே, பன்மீகநாதன் பாகம் அமர்ந்த பாகம் பிரியாளே. பாகம் பிரியாளே எங்கள் பாகம் பிரியாளே. திருவொற்றியூரில் கோவில் கொண்ட பார்வதியே, நாரணனின் புற்றுரோகம் தீர்த்த வன்மீகன் நாயகியே. பார்ப்புகழும் திருவொற்றியூரில் கோவில் கொண்ட பார்வதியே, நாரணனின் ரோகம் தீர்த்த வன்மீகன் நாயகியே. தேரில் ஏறி பவனி வந்திடும் தேவதையே பரமேஸ்வரியே, கோரிக்கை நிறைவேற்றி வைக்கும் நாரணியே அன்னபூரணியே. நாரணியே அன்னபூரணியே, நலம் கொடுக்கும் சாம்பவியே, பிரியாளே எங்கள் பாகம் பிரியாளே. நாகத்தின் விஷம் இறங்கி போன உயிரும் திரும்புதம்மா, போன உயிரும் திரும்புதம்மா. நலம் கொடுக்கும் சாம்பவியே, புலம் காக்கும்
பாதம் பிரியாணி பிரதி வருஷம் ஆடி மாதம் 4வது வாரம் தீமிதி திருவிழா நடைபெறுவது உண்டு. குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். அதே சமயத்தில் மக்கள் என்ன வேண்டுகிறார்களோ அத்தனை அம்பாள் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அதே சமயம் கிட்டத்தட்ட 1500-2000 பேர் நெருப்பு தீமிதியில் இறங்கி வருவார்கள். முறையாக இருந்து சபரிமலைக்கு எப்படி போகிறாங்களோ அது மாதிரி இங்கே விரதம் இருந்து வருவாங்க. வேப்பஞ்சலை கட்டுவார்கள், குழந்தைகள் தொட்டில் போடுவார்கள். குழந்தை வர வேணுன்றவர்கள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலமாக இந்த கோயில் சுத்துப்பட்டு ஊருக்கு ஒரு பெரிய கோவில். நினைத்தது நடக்கும், எந்த ஒரு குறையும் நடக்காது. நல்லபடியாக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் இந்த அம்மா எல்லாருக்கும் நல்ல வைபோகமாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள்.